எல்லாருக்கும் வணக்கங்க. இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. அம்மா வீட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றப்போ எடுத்த வீடியோ. எப்போ அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்தாலும் சிவன்மலை கிட்ட இந்த மண் பாத்திர கடைக்கு போகாமல் நான் வரவே மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது வாங்கிட்டு வருவேன். அது என்னமோ தெரியலங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு மாதிரி கிரேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த மண் பாத்திரத்து மேலே அவ்வளோ ஒரு இஷ்டம். என்னன்னே தெரியாது. நிறைய மண் பாத்திரம் வச்சுருக்கிறேன். நான் மேக்ஸிமம் மண் பாத்திரத்தில் தான் சமைப்பேன். குழம்பு, பொரியல் ஆகட்டும், ரசம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மண் பாத்திரத்தில் சமைக்க ட்ரை பண்ணுவேன். நிறையா பேர் சொல்லுவாங்க மண் பாத்திரத்தில் சமைச்சா கேஸ் நிறையா தீரும் அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது சூடாகிறதுக்கு லேட் ஆகுமே தவிர அந்த சூட்டை ரொம்ப நேரம் வச்சுருக்கும். அதனால் எல்லா பாத்திரத்துக்கும் எப்படி தீருமோ அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் தீருது. ரொம்ப பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை வரும்போது கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்குது. இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக மண் பாத்திரத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ஒரு 2-3 டிசைன் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எக்கச்சக்கமாக கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாட விளக்கெல்லாம் மண்ணில் வந்துருக்குது. அப்புறம் இந்த அரிக்கல் விளக்குன்னு சொல்லுவோம், இந்த கண்ணாடி வச்சு, அது எல்லாமே மண்ணில் வந்துருக்குது. பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் நான் வர்றப்போ போகிறப்போ எனக்கு வாங்கறனோ இல்லையோ, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தருக்கு போகிறப்போ கண்டிப்பாக ஒரு மண் பாத்திரமாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். இந்த தடவை அக்கா பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் கொஞ்சம் விளக்கு எல்லாம் கொஞ்சம் நிறையா கேட்டிருந்தாங்க. அதுக்காக போய் வாங்கினோங்க. எனக்கும் 2-3 மண் பாத்திரம் வாங்கிட்டேன். இப்போது அப்படியே தாமரை ஸ்டோருக்கு வந்தோங்க, நட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் இப்போவே காரில் இடம் பிடிக்கல, எனக்கு இனிமேல் ஊருக்கு வரும்போது லாரி தான் கொண்டு வரணும், வர்றப்போ எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதுக்காக தனியாக எடுத்துகிட்டு வர்றதை விட வர்ற வழியிலேயே இந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை மிச்சம் தானுங்க. அதனால தான் சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை ஸ்டோருக்கு வந்தோம். இங்கே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, ட்ரை சீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா விலை கம்மியாகவும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மில்லட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்து விட்றதுக்கு இங்கே நல்ல ஆப்ஷனாக நிறையா கிடைக்குங்க. எல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வீடு போய் சேர்ந்துட்டோங்க.